ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் வந்திருக்கும். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொன்னோனே, கிரண் அங்கருந்து போயிறான். அதோட நம்ம ஹீரோயவ பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "ஏன் இந்த மாரிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இந்த மாரி என்ட்ட இவ்ளோ மோசமா நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நீ கூப்பிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஓகே உனக்கு பிடிக்காட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இங்கேருந்து போயிர்றேன் என் படைகள கூட்டிக்கிட்டு." அப்படிங்கிற மாரி அவனும் மிரட்டவுடனே நம்ம ஹீரோயின் பயந்துறா. ஐயய்யோ! வேண்டாம், வேண்டாம். இப்போதைக்கு இங்கேருந்து போ வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்றேன். நான் வந்து கண்டிப்பா இந்த மாரி நடந்துக்க மாட்டேன். இனிமே என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்பன்னா நீ என்ன செய்யணுமோ செய்யி அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்துல வந்து அவனுக்கு கிஸ் குடுக்க மாரி வந்தோனே, டக்குனு நம்ம ஹீரோயின விலக்கி விட்டுட்டு, எனக்கு இப்ப மூடு இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் மூடே நீ ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயின் பாவம் என்னடா பண்றது? இந்த பிரச்சனைலருந்து எப்படி வெளிய வருது? இவன் இந்த மாரிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்ட்டு அவனுக்கு அவளோட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து குழந்தைய சேனல் கூட்டிக்கிட்டு ரூமுக்கு வரும்போது பார்த்தா, அங்க நம்ம ஹீரோ இருக்கான். பார்த்தா கையில ஏதோ ஒரு கப்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அத பார்த்தோனே அந்த குழந்தை சான்னு சொல்றான். "அது எங்க அம்மாவோட கப்பு. அத ஏன் நீ வச்சுக்கிட்டு இருக்கா? ஒழுங்கா அத வை கீழ" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா அது உங்க அம்மாவோட கப்பா? உங்க அப்பா குடுத்தாங்களா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் டக்குனு அந்த கப்ப கீழ போட்டு உடைச்சுறான். இத பார்த்தோனே அந்த குட்டி பையன் சானுக்கு கோவம் வந்துருது. "என்ன தைரியம் தான் அந்த கப்ப உடைக்குவீங்க?" அப்படிங்கிற மாரி அவனுக்கு கோவமா போறான். உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு கைய பிடிச்சு இழுத்து, "அப்பலாம் செய்யக்கூடாது. அங்கிள் வந்து நம்மளோட கெஸ்ட்ல நல்லபடியா நடந்துக்கணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். "ஓ! கெஸ்ட் எல்லாம் நீங்க நல்லபடியா நடத்துக்குவீங்களா? இவ்ளோ நேரமாச்சு. எனக்கு இன்னும் நீ சேவ பண்ண வரவே இல்லையே!" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வேலையா இருந்துட்டு, அதான் என்னால வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா? இவன் யாரு? உன்னோட அக்கா பையனா? இவன் எல்லாரும் ஒண்ணா தான் படுத்திருப்பீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனும் சொல்றான், "நீங்க யாரு எங்க அம்மா ரூமுக்கு வர்றதுக்கு? எங்க அம்மாவோட ரூமுக்கு வர்றதுக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வாய மூடு நீ ரொம்ப அதிகம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவன அடக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, "ஓ! உங்க அம்மா ரூமுக்கு உங்க அப்பா மட்டும் தான் வரணுமா? நான் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீனும் உங்க அம்மா எல்லாரும் ஒண்ணா தான் படுத்திருப்பீங்களா?" அப்படின்னு அவனும் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரா. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க சொல்லுங்க. முதல்ல இங்கேருந்து போங்க. நான் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ வரான். "நான் எங்க வேணாலும் போவேன். எங்க வேணாலும் இருப்பேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி பக்கத்துல வர, அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் குழந்தை இருக்குது. இந்த டைம்ல நீங்க எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வந்து காதுல சொல்றான். "உன் குழந்தை இருக்குது. இருந்தாலும் அவன் ஆண் பையன் இல்ல. ஆண் பையனோட நீ பக்கத்துல படுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னையிலேருந்து நீ அவன் பக்கத்துல படுக்கக்கூடாது. சரியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. "நான் சொன்னபடி நீ கேட்டா தான் நான் இங்க இருப்பேன். இல்லாட்டி நான் இங்கேருந்து போயிருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு மேல இவன்ட்ட வாக்குவாதம் பண்ண விருப்பம் இல்லாம, "நீ இங்க வா வந்து இவன கூட்டிட்டு போ." அப்படிங்கிற மாரி பையன கூட்டிட்டு போ சொல்றா. ஆனா அந்த பையனும் போமாட்டேங்கிறான். "அம்மா நான் போமாட்டேன். நான் உங்களோட தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் "நான் சொன்னபடி கேளு. நீ இங்கேருந்து கிளம்பி போ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அவன் போனோனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின டக்குன்னு தான் பக்கம் இழுத்து, அவன் போயிட்டான்ல, "அம்மா நீ உங்க அப்பாவுக்கு ரொம்ப சேவை செய்வான்ட்டு அந்த பையன் சொன்னான். நீ அப்படி என்ன சேவை செய்வா? அந்த சேவைய இன்னைக்கு எனக்கு நைட்டு செய்றியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கா. "என்ன செய்வீல்ல?" அப்படிங்கிற மாரி அவன் திரும்ப கேட்டோன்னா, பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நைட்டு வரா. பார்த்தா இவன் குளிக்கிறதுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கான். "நீ தான் என்னைய இப்ப குளிக்க வைக்கணும்." அப்படிங்கிற மாரி அவனும் அப்படி கைய நீட்ட, நம்ம ஹீரோயின் அப்படியே தயங்கி தயங்கி வந்து அவன் கோட்டையெல்லாம் அப்படி கழட்ட போறா. அவ ரொம்ப தயங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவா "என்ன நீ இப்படியே தயங்கிக்கிட்டே இருக்கா? சீக்கிரம் ஆகட்டும்." அப்படிங்கிற மாரி அவனும் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டு, ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி விட்டுறா. இருந்தாலும் அதுக்கு மேல அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. டக்குன்னு திரும்பிட்டு, "அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இங்க போய் குளிங்க. நான் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்குறான். நம்ம ஹீரோயின் அதோட வந்து அவனுக்கு அப்படியே மசாஜ் பண்றா. அப்பதான் அவ சொல்லி காட்டுறா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது ஹாட் வாட்டர் எடுத்தா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஒரு தடவ சொல்லியிருக்கீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாரி நான் மசாஜும் பண்ணி விடுறேன். உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் "பரவாயில்லையே, நான் சொன்னதெல்லாம் இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட சரி வெளியில வந்து லீ நிக்கிறான். அவன்ட்ட வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா போ அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கா வெளிய வரா. பார்த்தா வெளிய வந்து நம்ம லீன்னு நின்டுகிட்டு இருக்கான். ஆனா ட்ரிங்க்ஸ் குடுக்க போறான். நம்ம ஹீரோயின் வாங்கும்போது சொல்றான், "சார் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்காம எப்பவுமே தூங்க மாட்டாரு. இருந்தாலும் அதிகம் குடுக்காதீங்க. கொஞ்சம் கம்மியாவே குடுத்துக்கிறங்க. அவ உடம்பு ரொம்ப வீணா போயிரும்." அப்படிங்கிற மாரி அவனும் அவளோட சொல்ல, அவள சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு போறா. "ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்டோன்னே, "இப்போ அரசரோட மூடே சரியில்ல. அதனால யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. நீங்க தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்." அப்படிங்கிற மாரி அவனும் சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரா. பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ கேட்குறான், "அவன் என்ன உன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தான்?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின், "அது ஒண்ணும் இல்ல. நீங்க ட்ரிங்க்ஸ் அதிகம் குடிக்க வேண்டாம்னு சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ட்ரிங்க்ஸ வைக்கிறா. அப்பதான் அங்க பார்த்தா ஏதோ பவுச் மாரி இருக்குது. "இது என்ன பவுச்சு? யார் குடுத்தது? உன்னோட கிரண் குடுத்தானா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க,
அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை அது என்னோட அக்காவோடது, என் அக்கா எனக்காக கொடுத்தா, அது எப்போவுமே என் பெட்டில் தான் இருக்கும். அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். இது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சேஃபாகவும் இருக்கும். இது வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்னது நான் வச்சுக்கவா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். ஆமாம் நீங்கள் போரிடும்போது உங்களுக்கு சேஃபாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அவன் இந்த சின்ன பொருள் என்னை காப்பாற்ற போதா, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி எவ்வளோ நேரம் தான் நீ பேசிக்கிட்டு இருப்பா, அந்த ட்ரிங்க்ஸை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி ட்ரிங்க்ஸை கொண்டு வரா, டக்குன்னு தட்டு மாதிரி அவன் மேலே ஊற்றிடுது. ஆனால் சாரின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸை தொடச்சி விட்றான். ஆனால் நீ இந்த மாதிரி தான் சேவை பண்ணுவியா, நீ கூப்பிட்டதுக்கு நான் வந்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ பெரிய நன்றி உள்ளவெல்லாம் நீ இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அவன் கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு விலகும் போது, ஏன்னா உனக்கு பிடிக்கலையா, உன் மனசுக்கு இது சரியாக படலையா, ஆமாம் சான் பெருசாக வளரணும்ல, அவனுக்கு நீ எப்போவுமே ஸ்டெப் மதராக ஒரு நல்ல தாயா ராஜமாதாவாக அந்த அரண்மனையை ஆட்சி செய்யணும்ல, அதெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உன்னையும் இந்த ராஜ்யத்தையும் சானையும் நான் காப்பாற்றவா இல்லை நான் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டக்குன்னு கூப்பிட்றான். வெளியில் நிற்கிறியாண்டா, ஆமாண்டு நீ போய் அந்த சானை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சானையெல்லாம் கூப்பிட வேண்டாம் ப்ளீஸ், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே அப்போனா நான் சொன்னபடி செய் அப்படிங்கிற மாதிரி அவனும் இருக்கான். நம்ம ஹீரோனும் அதோட வந்து அவனுக்கு கிஸ் கொடுக்குறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் இதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் லியோ இதை பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு சாப்பிட முடியலையா, எதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சுயான் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தெரியல, அவங்க ஏதோ மெடிசன் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லீ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு சத்தம் கேட்குது. என்ன தைரியம் தான் எங்கள் அம்மா வந்து ஹேட் பண்ணுவானே, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சான் குட்டி பையன் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ குத்துறதுக்காக வரான். ஆனால் டக்கு நம்ம ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு, பரவாயில்லையே அவங்க அப்பாவோட உனக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி, அவங்க அப்பா செய்ய முடியாத நீ செய்ய பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை லீயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் உனக்கு இந்த சின்ன வயசில் இவ்வளோ தைரியம் கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை அப்படியே தூக்குறான். இதெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, அதோட ஐயோ சானுக்கு ஆபத்து போல் இருக்குது, இது உடனே ராஜாட்ட சொல்லணுமே சொல்லிட்டு அவனும் அங்கன்னு சொல்கிறதுக்காக ஓடி போகிறான். அப்போ தான் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்தவ நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை பிடிச்சி தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு, சான் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே டக்கு நம்ம ஹீரோவும் விட்டுறான். ஆனால் உனக்கு ஒன்றும் அடிப்படையில் இல்லை அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி இந்த சின்ன பையன்ட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவனா சொல்கிறான், அந்த சின்ன பையன் தான் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன கொல்ல வர்றதுக்காக வந்தான், இதெல்லாம் உன் ஏற்பாடு தானா, நீ தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனும் சொல்கிறான், எங்கள் அம்மா பாவம் அழுதுகிட்டே இருந்தாங்க, எல்லாம் நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது உங்கள் அம்மா அழுதுக்கு நான் காரணமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஆனாலும் அவனுக்கு ரொம்ப தான் தெரியும், நீ தானே வருங்கால ராஜா, எங்கே இந்த கத்தியை வச்சு மறுபடியும் என்னை ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தியை நிட்டுறான். நம்ம ஹீரோயினும் பாவம் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவன் ஓடி வந்து சொல்கிறான், ராஜா உங்கள் பையனுக்கு ஆபத்து, அந்த யுவா வந்து உங்கள் பையனை வந்து அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் அதை கேட்டுட்டு அப்படி கோவமாக இருக்கான். இங்கே அதோட நம்ம ஹீரோயின் சொல்கிறான் அந்த பையனை பார்த்து, அவங்க நம்ம கெஸ்ட் இல்லை, அவங்க அம்மா வந்து அழுவுனது அதுக்காக இல்லை, மம்மி நைட்லாம் தூங்கவே இல்லை, அதனால தான் மம்மிக்கு கண்ணு சிவந்திருக்கு, மற்றபடி மம்மி அழுகவெல்லாம் இல்லைப்பா, நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திரும்ப வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். அவன் சின்ன பையன் எதை தெரியாமல் செஞ்சுட்டான், உங்களுக்கு எதுவும் அடிப்படையில் இல்லை அப்படி மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ பரவாயில்லையே நல்ல வார்த்தையாலே நல்லா வர்ணிக்கிறா, இங்கிட்ட அந்த பையனை தூண்டி விட்டுட்டு இங்கிட்ட வந்து புண்ணுக்கு மருந்து போகிற மாதிரி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட டாக்டர்னு ஒருத்தன் வந்து ராணி சீக்கிரம் வாங்க ராஜாவுக்கு உடம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன அவங்க ராஜா இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் கோமா அவனை அப்படி பார்க்குறா, வேற என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே உங்களை ராஜா பார்க்கணும்னு சொல்கிறாரு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவனை வெயிட் பண்ணுறான், சீக்கிரம் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லணும்னா அவள் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அவள் போகிறதே நம்ம ஹீரோவும் கோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு வந்தா, அந்த டாக்டர் தேவையில்லாமல் உன்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாரா, ஒன்றும் இல்லை, என் கழுத்தில் லைட்டாக ஏதோ அரிப்பு மாதிரி இருந்துச்சு, அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஏன் மெடிசன் எதுவும் எடுத்துக்கலையே, உங்களுக்கு அலர்ஜி எதுவும் வந்துருச்சா, நான் வேணால் மருந்து போட்டு விடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அதுக்கு அவனும் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, சாதாரண இதுதான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ தான் கவனிக்கிறா. பார்த்தா கழுத்தில் லைட்டாக காயம் பட்ட மாதிரி இருக்குது, இது என்னது கத்திப்பட்ட மாதிரி இருக்குது, எப்படி இந்த காயம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவனா அது வந்து அம்மா இன்னைக்கு வந்து சான் வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் அவனை குத்துறதா கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படிங்கிற மாதிரி இவனும் பேச்சை மாத்துறான். நம்ம ஹீரோயின் அப்போனா உங்கள் கழுத்தில் காயம்
காயம்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுவா தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி எல்லாம் என்னால் தான், நான் தான் அவனை ஹெல்ப்புக்காக இங்கே கூப்பிட்டேன், ஆனால் அவனால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கு அவனும் சொல்கிறான் அவன் ரொம்ப பொல்லாதவனா, அவனை சீக்கிரம் நீ நம்பிடாத அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லை இல்லை அவனை நம்பலாம் மாட்டேன், எனக்கு தெரியும் அவனை இங்கே எப்படி இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாள். அவள் போனோன்னே இவனும் அப்படி யோசனையாக அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் டாக்டரும் வரான். வந்துட்டு ராஜா நான் உங்களுக்கு அப்படியே மருந்து போடுறேன்னு சொன்னேன், நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ தான் புரியுது ராணி தான் மருந்து போடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா. அவனு அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்க உடனே இவனை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த படத்தளபதி வந்தோடனே டாக்டரும் அங்கேருந்து போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் அந்த படத்தளபதியை பார்த்து, இவன் போகிறவனை வந்து கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் போல இருக்குது. இதை கேட்ட அந்த படத்தளபதியும் அவர் 10 வருஷமாக உங்களுக்கு சேவை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு கிரண் சொல்கிறான் சில விஷயங்களுக்காக நம்ம சில இது பண்ணி தான் ஆகணும், நான் திட்டமிடுறதுக்கு முன்னாடியே அதை செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மூடலாக பேசுகிறான். அதுக்கு அந்த இராணுவ தளபதியும் சரி நீங்கள் சொன்னபடியே நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. மல்லி வந்து கோவமாக புக்கெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். வெளியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் அதெல்லாம் தெரியாமல் அப்படி உள்ளே நட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ என்ன வெளியில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். நீ என்ன சொல்கிற உள்ளே வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லணும்னா லீ வந்து சொல்கிறான் சிட்டிக்கு வெளியில் வந்து படையெல்லாம் திரண்டு இருக்காங்க, அந்த டியூ தான் எல்லா படையும் கூட்டிகிட்டு வந்துக்கிறான், கிட்டத்தட்ட 2 லட்சம் படைகள் இருக்குது, நம்ம படையை விட ரொம்ப அதிகமான படைகள் கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது அப்போ தான் அந்த நம்ம ஹீரோயினும் வரா. வந்த போய் இவங்க 2 பேர் பேசுகிறேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இப்போ நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு என்னமோ இது சரியாக படலை, பேசாமல் நம்ம ஏன் இங்கே இருக்கணும், இங்கேருந்து நம்ம போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி லீ சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பயந்தே நீ இங்கேருந்து போ சொல்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்க்குறாங்க யாரை நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே லீ சொல்கிறான் யார் அங்கே நிற்கிறது, நாங்கள் பேசுகிறது யார் ஒட்டு கேட்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு நான் ஒன்றும் எதுவும் ஒட்டுலாம் கேட்கல, நான் டீ வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படி சொல்லணும்னா சரி நீ டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் எடுக்கிறதுக்காக திரும்ப போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனோன்னா லீயும் கேட்குறான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக நம்ம போரிட்டு தான் பார்க்கணும், நம்மளோட கடைசி சிப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம போரிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இதில் வந்து நம்ம லீக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பம்லாம் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாடிட்டு சரி நான் என்ன ஏது நிலவரம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் டீ கொண்டு வரா. வந்தவா பார்த்துட்டு என்ன லீ என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோ வரான் இதெல்லாம் எங்களோட இராணுவ ரகசியம், இதெல்லாம் நீ தலையிடாத உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா லீயும் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். நம்ம ஹீரோயின் சரி உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், சரி ஊற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷனில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்படி யோசனை பண்ணி பார்க்குறா. கிரண் சொல்லியிருப்பான்ல யுவா வந்து நம்பாத அவன் நல்லவன் இல்லைன்ட்டு, அதை யோசனை பண்ணி பார்த்துட்டு ஆனால் இவன் நல்லவனாக தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவனும் நம்ம கொஞ்சம் டென்ஷனாகவே நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணால் உங்களுக்காக மை கரைச்சி தரவான்னு சொல்லிட்டு அந்த மையை அப்படி கரைச்சிக்கிட்டே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்து சிப்பாயில்கிட்ட வந்து ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அந்த சிட்டியோட பாதுகாப்புலாம் எப்படி இருக்குது எந்த மாதிரிலாம் பண்ணலான்னு ஒரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் போடுங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அந்த ப்ரெஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறா. நீங்கள் ஆர்டர் போடுறதுக்காக இப்போ நீங்கள் இந்த சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஸ்ஸை கொடுத்தோன்னா என்ன நீ எனக்கே அட்வைஸ் சொல்லலாம்னு பார்க்குறியா, என்னை அடிமைப்படுத்த பார்க்குறியா, உன் அட்வைஸ்லாம் நான் கேட்கவா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒழுங்காக அவன் டீ போட்டியே அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் அதை ஊற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஊற்றி கொடுத்துட்டு சரி உங்களுக்கான டின்னர் தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாள். இங்கே அதோட கட் பண்ணி அந்த ஹீரோனை காட்டும்போது அவன் அந்த ஸ்டோன் வச்சு ஏதோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த கமாண்டர் வரான். வந்துட்டு நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேங்களே அரசே அப்படின்னு சொன்னோன்னா இல்லை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம நாட்டில் வந்து இந்த நாஞ்சான் படைகள்லாம் இருக்கிறனால நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து, இருக்கிற ஒவ்வொரு நாளும் மக்கள் சாக போகிறாங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுறான். உடனே நம்ம கமாண்டரும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனும் வந்து அவன் கையை வந்து ஷூவால் மிதிச்சுக்கிட்டு சொல்கிறான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன செய்ய சிட்டியை விட்டு நகர்ப்புறத்தில் நைட்டு போய் வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா, ஆனால் நீ போகிறத யாரும் பார்க்காம இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கமாண்டரும் சரி நான் அதைப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். கிரணும் கொஞ்சம் கோவமாக அப்படி ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்காக டின்னர்லாம் சமைச்சிட்டு அவர் ரூமுக்கு தான் கூப்பிட்ருக்கா போல இருக்கு. இவனும் வரான். உடனே உங்களுக்காக டின்னர்லாம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சானும் வந்து என்னை எப்போவுமே டின்னர் வந்து நான் அவங்களோட சேர்ந்து தான் சாப்பிடுவேன்,
அவன் தனியாக சாப்பிட மாட்டான், அதனால் அவனையும் கூப்பிட்ருக்கேன், அவன் சாப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் சானும் வரான். சானு வந்தோடனே என்ன அப்படி என்னைய பார்க்குற, நான் உன்னையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல நம்ம சானுக்கு கொஞ்சம் கோவம் வருது. இருந்தாலுமே அமைதியாக சாரி அங்கிள், நேற்று நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் நான் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோவும் சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் அவரோட சானை கூட்டிகிட்டு வந்து அவனுக்காக ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறா. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வெறும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் சரி இந்த சூப்பை நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சூப்பை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோவும் வாங்கி அப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சான்னு சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை சாப்பிட கவனிச்சிக்கிறாங்க, இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு எங்கள் அப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா, ஓ அப்படியே உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மா மேலே அவ்வளோ கவலையா அப்படிங்கிற மாதிரி, நீனும் வேணால் என்னை அப்பான்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த சானை சொல்கிறான், நீங்கள் கண்டிப்பாக என் அப்பாவும் கிடையாது, ஒரு நாளும் எங்கள் அப்பாவும் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சாணி கோவப்படாத, அங்கிளை வந்து சும்மா கிண்டல் அடிக்கிறாரு, மற்றபடி தப்பாக நீ நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான், பாவம் உங்கள் அப்பா அரியணையில் உட்கார்ந்த பிறகு மக்கள்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இன்றைக்கி வந்து தன்னோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நாளாக இறந்து போயிடுவார், என்ன பண்ணுறது, முதுமை நோய் இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு சொல்ல அந்த பையனுக்கு அப்படியே அழுக வருது. நம்ம ஹீரோயினை அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்காப்பா. நம்ம ஹீரோயினை வேறு இதை நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ அப்போ தான் கவனிக்கிறான். பார்த்தா இவளுமே வந்து அழுகிற மாதிரி இருந்தோன்னே அப்படியே பக்கத்தில் கையை கொண்டு வந்தவன், என்னடி அவன் இறந்து போகிறான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலையா, நீனும் அழுகிறியா அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சோன்னா அந்த பையன் பயந்துறான். அம்மா விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிறான். அவளை நம்ம ஹீரோவும் கையை எடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் அதோட லீயை கூப்பிட்டு, பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான், இவனை கூட்டிகிட்டு போய் தூங்க வை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா லீயும் அவனை கூட்டிகிட்டு போயிடறான். ஆனால் அவன் போனோன்னா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான், ஏன் அந்த பையன்ட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அவன் சின்ன பையன், அவன் வளர எல்லாமே புரிஞ்சுக்குவான், அதுக்குள்ளே அவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லித்தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோன், அப்போ என்ன சொல்லிட்டேன், நான் நல்லதானே சொல்லியிருக்கேன், அவன் இப்போவே எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லணுன்னே நம்ம ஹீரோயின் சரி நான் உங்களுக்காக வந்து குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். அவள் போகும்போது நம்ம லீயும் வரான். பார்த்தா சோகத்தோடையே வரான். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை படைகள் எல்லாம் சுற்றி வளைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப வந்துடுறா. நம்ம ஹீரோ சரி இங்கே எதுவும் பேச வேண்டாம், நம்ம 2 பேரும் வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஆனால் போனவன் டக்கு நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவ சரிங்கிற மாதிரி, நீங்கள் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு அதோட வெளியே போகிறான். ஹீரோவும் லீயும் வந்து நாட்டோட வெளிப்பக்கம் தான் வந்திருக்காங்க. அதை நாட்டுக்கு வெளியில் எனிமிலாம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க ஒழிஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் டூங்கிறவன் வந்து படைகளோடு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான் கூடாரம் போட்டு. எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இப்போ இவனை அழிக்கிறதுக்கு நம்ம இவனோட சேர்ந்து தான் ஆகணும், அதாவது ஹீரோனோட சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருந்த லீக்கு கோவம் வருது. உன்னை வாழை எடுக்க போகிறோம், அதுக்கு நம்ம ஹீரோ இப்போதைக்கு நம்ம இதை செய்ய வேண்டாம், இங்கேருந்து வா போகலாம்னு சொல்லிட்டு அவனும் போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வச்சுருந்த தாயத்து கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ அப்போ தான் கவனிச்சுட்டு தாயத்து எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறான். அவன் நம்ம லீ என்னாச்சுன்னு கேட்டோன்னா, ஒன்றும் இல்லை நீ போ, நான் இந்த வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவனும் அங்கேருந்து போகிறான். அவனை திரும்ப வந்து அந்த தாயத்தை தேடி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ அவங்களுக்கு சத்தம் கேட்டோன்னா யார் அங்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்க நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இங்கே அவரோட நம்ம ஹீரோயினும் அப்படி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ ஒரு ரிஸ்க்கான இதில் இவன் எதுக்காக நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் காப்பாற்றணும், இவனுக்கு என்ன தேவை வந்துருச்சு, இவன் எதுக்காக இவ்வளோ போரிடுறான், ஒருவேளை இவன் இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த நாட்டை இவன் கைப்பற்றிக்குவானா, இவன் அரியணையில் ஏறிடுவானா, நம்ம ஹீரோனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்கே யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட அவளும் அப்படி கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த தாயத்தை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஹீரோக்கு அந்த கத்தி குத்து பட்டுருக்கும் போல இருக்குது. ஆனால் அந்த காயத்தை அவன் மறைச்சிட்டு இவனும் வருவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவன் பழசை நினச்சி பார்க்குவான். இவங்க லவ் பண்ணுற நேரத்தில் நம்ம ஹீரோ ரொம்ப அடிபட்டு இருப்பான். அப்போ அவன் சாவர நிலமையில இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ரொம்ப கதிரை எழுதுகிட்டு இருப்பான். ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், நான் ஏதாவது சொல்லுவேன், உன்னை எப்படி நான் காப்பாற்றுறது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுகும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் இறந்து போனாலும் நீ அழுவக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும், நீ வந்து ஆர்மியில் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வரணும், அந்த அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும், ஃபைட்லாம் கற்றுக்கிறன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ கண்டிப்பாக வேற ஒரு லைஃப்பை எடுத்துக்கணும், நீ மேரேஜ் பண்ணிக்கணும், ஆனால் அவன் நீ நல்லபடியாக வச்சுக்குவானா என்னன்னு தெரியலையே, நீ கேட்டதெல்லாம் அவன் வாங்கி தருவானான்னு எனக்கு தெரியலையே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் உனக்கு எப்படி காப்பாற்றுவேன்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னண்டா என்னோட மேரேஜை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிய, கண்டிப்பாக உன்னை தவிர நான்
நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ நிச்சயமா நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோயின் நிச்சயமா மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ இப்போ யோசனை பண்ணி பார்த்துட்டு அதோட அவனும் உள்ளே வருவான். நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஏன் நான் வராமல் எங்கே போவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா நீ தேடிக்கிட்டு அந்த தாயத்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு அந்த தாயத்தை கொடுப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இது எனக்கு வேண்டாம், இதை நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஹீரோ இல்லை வேண்டாம் இது நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்தவன் நம்ம ஹீரோயின் அப்படி கிஸ் கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க மாட்டில, நீ யாருக்காக அழுகாத, எந்த ஒரு ஆண்மனுக்காக நீ அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயத்தை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவனும் போவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோ அடிபட்டு இருக்கனால நம்ம லீ தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் தனியாக போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் இது நீ யார்ட்டையும் சொல்லாமல் முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் லீயும் அதோட அங்கேருந்து எந்திரிச்சு போவான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசே சரியில்லாதனால அவளும் அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்தா அங்கே கிரண் வருவான். ஆனால் கூட வந்து கமாண்டர்னு கேட்பாங்க எதுக்காக சுயா நீங்கள் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக பேசுனேன், இப்போ எதுவும் சத்தம் போட்டு பேசாத, இன்னும் 2-3 நாளாக வானோட டெத் ஆனிவர்சரி வருது, அதுக்கான இப்போ ஏற்பாடெல்லாம் இப்போவே பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எதுக்காக இந்த மாதிரி இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கையை அப்படி கோவமாக மடக்கிட்டு நம்ம ஹீரோயினில் கோவமாக இருக்கான். அடுத்துல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்காக அந்த தாயத்தை பெல்ட் மாதிரி பண்ணி கொண்டு வர. ஆனால் லீ வந்து உள்ளே விட மாட்டேங்கிறான். என்ன விஷயம் வந்து ராஜா வந்து பிஸியாக இருக்காங்க, இப்போ நம்மளாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒன்றில் இந்த பெல்ட்டு அவருக்காக கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நான் இதெல்லாம் உள்ளே நின்று நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதை லீ வாங்கி வச்சுட்டு சரி இதை நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம லீ சொல்கிறா இனிமேல் தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு இங்கே வர வேண்டாம், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. அவள் போனோன்னா நம்ம ஹீரோ வந்து லீ உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனால் லீயும் உள்ளே போனோன்னா அப்புறம் என்ன சத்தம் மட்டும் தான் கேட்குது, ஐயோ அத்தா நீ அடிக்காதீங்க நீ விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு கும்முன்னு கும்புறான் போல இருக்குது. நம்ம ஹீரோ அடிபட்டுருக்கான்ல அதனால தான் பார்க்க வேண்டான்ட்டு நம்ம லீ இந்த மாதிரி பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அதுக்காக தான் அவாய்ட் பண்ணால் இருந்தாலும் கோவமாக பேசுனதை நினச்சி இந்த மாதிரி நல்லா குத்துன்னு குத்துறான். அதோட நம்ம ஹீரோயினும் கிரணை பார்க்குறதுக்காக வரும்போது பார்த்தா கிரண் வந்து ஏதோ கிராஃப்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், கையில் டக்குன்னு ஊசி குத்திடுது. ஆனால் அந்த கமாண்டர் கேட்குறான் ஏன் ராஜா தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தூங்காமல் கொள்ளாமல் எதுக்காக அந்த கேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒன்றில் 2-3 நாள் வானோட டெத் டே வருது, அவளுக்காகத்தான் இந்த மாதிரி ஃப்ளை கேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதோட அவனும் சரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போ தான் கமாண்டர் சொல்கிறான் அரசே நான் ஒன்று சொன்னால் நீ கோச்சிக்க மாட்டீங்களேன், ஒன்று அவனு என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா இல்லை நம்மளோட இளவரசரை வந்து கொல்றதுக்காக அந்த நாஞ்சானை வந்து முடிவு பண்ணியிருக்கானா, அதாவது யுவா வந்து முடிவு பண்ணியிருக்கானா, அதுக்காக நிறைய அட்டம்ப்ட்லாம் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்த பாய்சன் வந்து எங்கேருந்து வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது வந்து சவுத்து இதில் தான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. சவுத் சைடு வந்து நான் யுவாலாம் இருப்பான் அவன் இதில், அப்போ அவன்கிட்ட தான் அந்த பாய்சன் வந்திருக்கா, அப்போ இதெல்லாம் யுவா தான் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறா. அவள் போனோன்னா கிரண் அவளை பார்க்குறா. அவள் கேட்கணும்னு தான் வேணும்னாலும் இந்த கமாண்டர் தான் கிரண் இப்படி பேசியிருக்காங்க போல இருக்குது. யுவா மேலே இவளுக்கு தப்பான அபிப்பிராயம் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. அங்கே யுவாவோட ஆர்மிலாம் போயிட்டு இருக்குது. அப்போ மக்களில் 2 பேரும் ஒருத்தனை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது யுவாவை பற்றி. யுவா வந்து ரொம்ப பயங்கரமான ஆளும், அவன் எதுக்குமே வந்து துணிஞ்சவன், ஈவு இறக்கமே கிடையாது. அவனை பற்றி யாராவது தப்பாக பேசுனா அவ்வளோத்தான் அவங்க தலையை துண்டாக்கிடுவானா அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராணி தான் வந்து இவனை ஹெல்ப் கேட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல, இந்த நாட்டையும் எடுத்தாலும் எடுத்துக்குவான், அந்த மக்களையும் அவன் கொண்டாலும் கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு அப்படியே பயமாக இருக்குது அவளுக்கு. ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, தேவையில்லாமல் அந்த யுவாவை அந்த நாட்டை கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹிரன்னு அந்த கமாண்டர்னு பேசுனதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் சாணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கா. அவளை இங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு மருந்துலாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஓடுறதுக்காக ஒரு அம்பு வருது. நம்ம ஹீரோ அதை எட்டி பிடிச்சிடான். ஆனால் லீயும் வந்து யாரோ ஒருத்தன் ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் யார் எங்கே அவனை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தேடுறாங்க. பார்த்தா அவனை காணோம். ஆனால் இங்கே யாருமே காணமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி நீ அந்த பக்கம் போன இந்த பக்கம் போய் தேடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சானோட ரூமுக்கு வரான். வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவளும் அங்கே எங்கேன்னு தேடுறா. ஆனால் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா ஏன் நான் இங்கே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் சான் கூப்பிட்டுட்டு உடனே மேடை கூப்பிட்றா. எங்கே சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த மேடு இங்கே தானே இருந்தா என்னன்னு தெரியலேன்ட்டு உடனே தேடி கண்டுபிடிங்க சானுக்கு ஏதாவது ஆச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கட்டளையிடுறா. உடனே நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு எதுக்கு பயப்படுறான், ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம
நம்ம ஹீரோயின் சொல்கிறான், ஆமாம் அவன் எங்கே போயிருப்பான், ஏன்டா நீங்கள் தான் கடுமையான ராணுவம் போட்டிருக்கீங்களா, உங்களை மீறி அவன் எங்கே போயிருக்குவான், அவன் காணா போனால் உங்களால் தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமாக பேசணுன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் இல்லைன்னு நம்புறதுக்கு நீங்கள் ஒரு சரியான ரீசன் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதோட நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்து ஒருவேளை நான் தான் அவனை கடத்திருந்தா உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படி முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. பார்த்தா குழந்தைய ஒரு கிழவி வந்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அதோட பார்த்தா அங்கே கிரண் வரான். கிரண் வந்தோடனே ராஜா குழந்தை நல்லபடியாக தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா இவனும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த குழந்தைய இவன் தான் கடத்தி வச்சிருக்கான் போல இருக்குது. இங்கே அவன் லீவும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு சேனை காணோம். ஆனால் இப்போ தான் வந்து சவுத் பக்கத்து இப்போ தான் ஒரு கேரேஜ் போகுது, ஏதோ ஃபுட்டு கொண்டுட்டு போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ கேட்குறான், என்னது ஃபுட்டா, லேட் நைட்டில் எதுக்காக ஃபுட்டு கொண்டு போகிறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா ஒரு ஹார்ஸ் கேரேஜ் மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்குது, யாருமே இல்லாமல். ஆனால் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஹார்ஸை நிப்பாட்டி விட்டு உள்ளே பார்க்குறான். பார்த்தா நம்ம சேன் தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து சேன் அப்படின்னு சொன்னோன்னா புள்ள பாவம் மயக்கத்தில் இருக்கான். ஆனால் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே வந்து 10-15 பேர் பார்த்தா அம்பு விட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் டக்குன்னு சேனை தூக்கிட்டு அங்கேருந்து அப்படி பறந்து போயிடறான். ஆனால் வந்தவங்களும் சரி இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் குழந்தைய தூக்கிட்டு வந்தவன் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வயிற்றில் அம்பு குத்தி இருக்கு. ஆனால் அந்த அம்பை உருவிட்டு நம்ம ஹீரோவும் குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இதெல்லாம் யார் பண்ணா எவர் பண்ணான்னு தெரியல. இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்துக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். பாய்.